வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான ஒரு பஜ்ஜி வகை தான். அதாவது இன்றைக்கி நான் மாம்பழத்துலேயும் மாங்காயிலையும் நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பஜ்ஜி ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே அவ்வளோ ஜூஸியாகவும் சூப்பராக இருந்தது. அந்த புளிப்போடையும் காரத்தோடையும் இனிப்போடையும் எல்லாம் கலந்த ஒரு பஜ்ஜி தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மாம்பழம் சீசன்றனால இதை நீங்கள் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் மாங்காயில் பார்த்திங்கன்னா நான் கிளிமூக்கு மாங்காவும் மாம்பழத்தில் பங்கனபலி மாம்பழமும் எடுத்திருக்கேன். இது மாம்பழம் ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நான் இதுக்கு நான் தோல் சீவிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தோல் பிடிக்கலைன்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. ஆனால் ஷேப்பு இதே ஷேப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பஜ்ஜிக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு கப்பு அளவுக்கு நான் கடலை மாவை எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாதாரண மிளகாத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். நான் இன்றைக்கி அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜீரகம் சேர்க்குறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது முக்கியமானதே இந்த இஞ்சி பூண்டு விழுது தான். இது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா பஜ்ஜி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிசையாதீங்க. கொஞ்சம் பஜ்ஜி அளவு தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி கை விரலில் எடுத்தோம்னா அது எல்லாமே கோட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக பிடிக்கும். இப்போ ஒரு சட்டியில் நான் எண்ணெய் நல்லா சூடாக்கி வச்சுட்டேன். இப்போது ஒவ்வொரு மாங்காவாக எடுத்து நம்ம இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் செய்யலாம். இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா இது கோட் பண்ணிக்கோங்க மாவை. இப்போ ஒவ்வொன்றா போட்டுடலாம். மொத்தமாக ஒரே டைமில் எல்லாத்தையும் போடாதீங்க. அப்போனா திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஒரு 2-3 தனித்தனியாக போடுங்க. இது பார்த்திங்கன்னா மாங்காய் உள்ள புளிப்பு அதே டைமில் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். நீங்கள் கிளிமூக்கு மாங்காலே இந்த பஜ்ஜியை போட பாருங்கள். ஏன்னா அதுதான் கொஞ்சம் புளிப்பாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் 2 காம்பினேஷனில் இருக்கிற மாங்காய் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கிளிமூக்கு மாங்காய் தான். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுறலாம். அப்போ தான் எல்லா சைடும் வேகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டிங்க்கு எடுத்துடலாம். இப்போ மாங்காய் பஜ்ஜி முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம மாம்பழம் பஜ்ஜி. மாம்பழத்தில் பங்கனபலி நல்லா என்ன சொல்ல கொலன்னு இருக்கக்கூடாது. மாம்பழம் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதில் கெட்டியாக இருக்கணும். இந்த மாம்பழம் பஜ்ஜி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக வெளியவும் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே ஜூஸியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இப்போ மாம்பழம் சீசன் கிடைக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதே ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான மாம்பழம் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நீங்கள் காம்பினேஷனாக கார சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். ப்ளஸ் இந்த மாதிரி வெங்காயம் அப்புறமேட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த பஜ்ஜியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.